அது நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம இப்ப செய்யறது யார் பார்க்க போறா, யாருக்கு தெரிய போகுது. நம்முடைய 4வது பிறப்பில் அதற்கான பாதிப்பு கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களே செவ்வாய் தோஷம் இல்லாதவர்கள் இணைத்தட்ட பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இல்லை. இவர்களுக்கு இப்போ ஒரு பசியா இருக்காங்க, அந்த பசியை வெளியும் சொல்ல முடியாத, அதுக்கான சரியான உணவும் கிடைக்காத தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அதுதான் செவ்வாய் தோஷம். சந்திரன் அந்த கிரகத்தை தொடக்கூடிய காலகட்டம் அறிந்து அதற்கு அன்றைய நாளில் பரிகாரம், இறை பரிகாரம், இறை வழிபாடு செய்வது. அது 21 மாசத்துக்கு ஒரு முறையாவது அந்த அந்த நாளில், அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பரிகாரம். அது அவங்களுக்கு அந்த காலகட்டம் தான் சண்டை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் இவங்களுக்கு சண்டை அதிகமாகும். பரிகாரம்ன்றது தாலிய கோயிலில் கொடுக்கறதெல்லாம் இல்லை. மனசு அவங்களுக்கு எந்த அளவு பக்குவ நிலை அடைந்திருக்கு. பக்குவம் நிலை அடைந்தவர்கள் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோடு நல்லா வாழ்வாங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமா நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஆச்சாரியார் சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ராகி நேயர்களுக்கு வணக்கம் சார். ஜோதிடம் பத்தின நிறைய விஷயங்கள் நம்ம கூட நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தோஷங்கள் பத்தின டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த தோஷம் வந்தா என்னென்ன விஷயங்கள் நமக்கு பண்ணும், அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் தோஷத்தினால திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றது வழக்கம் தான். இந்த செவ்வாய் தோஷத்தை பத்தியும் அதற்கான பரிகாரங்கள் பத்தியும் நீங்க சொல்லுங்க சார். வணக்கம். அதாவது லக்னத்திலிருந்து தான் செவ்வாய் தோஷம் கணக்கீடு பண்ணணும்னு ஒரு முறை இருக்கு. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. பழைய காலத்துல ராசிக்கு பார்ப்பாங்க, சுக்கிரனுக்கு பார்ப்பாங்க. ஆனா லக்னத்துக்கு பார்ப்பது தான் மிக சரியானதாக இருக்கும். அப்போ லக்னத்துல இருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷம். பொதுவா செவ்வாய் தோஷம் இருப்பதனால திருமண தடை என்பது கிடையாது. திருமண தடைக்கும் செவ்வாய்க்கும் சம்பந்தமே இல்லை. முதல்ல செவ்வாயை ஏன் செவ்வாய் தோஷத்துக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா, செவ்வாய் அவருடைய ஆக்ஷன், அவருடைய செயல்படும் விதம், அவருடைய வீரியத்தன்மை, எதிர்பாலினத்தவருக்கு அவர் எப்படி நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் செவ்வாய். அப்போ செவ்வாய் ஒருவருக்கு 7ஆம் வீட்டுல இருந்ததுன்னா திருமண தடை இல்லை, சீக்கிரமே திருமணமே நடந்துடும். அப்போ அந்த அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் வேலை செய்யுதுன்றது. இன்னொன்னு செவ்வாய் தோஷத்துல உள்ளவங்க செவ்வாய் தோஷத்துல உள்ளவங்க தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ அதுல 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்று ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம். அவர்களுக்கு மட்டும் அதே செவ்வாய் தோஷம் உள்ளவர்களை தான் திருமணம் செய்யணும் அப்படின்றது. ஏன்னா ஈடு கொடுப்பாங்க. ஒரு ஆணோ பெண்ணோ அவருடைய வாழ்க்கை துணை ஈடு கொடுக்கும் பொழுதுதான் சரியான விஷயமா நகரும். அதனால ஈடு கொடுப்பதற்கு நம்ம செவ்வாய் தோஷம் பார்க்கலாம். இப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவர்களே செவ்வாய் தோஷம் இல்லாதவர்கள் இணைத்தட்ட பிரச்சனை அப்படின்றதெல்லாம் இல்லை. இவர்களுக்கு இப்போ ஒரு பசியா இருக்காங்க, அந்த பசியை வெளியும் சொல்ல முடியாத, அதுக்கான சரியான உணவும் கிடைக்காத தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அதுதான் செவ்வாய் தோஷமே. இது திருமண பாதிப்பு அப்படின்றதுல செவ்வாய் தோஷம் இருப்பவர்களால் தான் சாதிக்கவே முடியும். யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ அவர்களாம் சாதனையாளர்களா இருப்பாங்க. எதையுமே சவாலா எடுத்து நடத்துவாங்க, எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க. அப்போ அந்த சக்தி செவ்வாய் தான் கொடுப்பாரு. அதனால செவ்வாய் தோஷம் இருப்பதே ஒரு சிறப்பு தான். செவ்வாய் தோஷத்துக்கும் திருமண தடைக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களை திருமணம் பண்ணலாம் கண்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவருடைய எதிர்பாலினத்தின எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்வார்களா இல்லையா அப்படின்றது செவ்வாய் தோஷம். இது திருமணத்திற்கு மட்டுமே விஷயமானது. இப்ப செவ்வாய் தோஷத்துல உள்ளவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஃபர்ஸ்ட் ஏற்படும் சார்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2ல செவ்வாய் முகபாவனை வழியாக தன்னுடைய வீரியத்தன்மையை வெளிப்படுத்துவாங்க. 2ஆம் வீட்டுல செவ்வாய், 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய உடலின் மூலமாக உராய்வு. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துல எல்லாம் பயணி போகும்போது ஒரு டச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது சுகஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது. அது அது அவங்களுக்கு அதனுடைய விருப்பம் இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அது கிரகம் இல்லாதல் அந்த விஷயம் அவங்களுக்கு தேவைப்படாது. அது போல 7ஆம் வீட்டில் செவ்வாய் திருமண உறவு இல்லாத என்னால் இருக்கவே முடியாதுன்னு நேரடியாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனக்கு திருமண உறவு வேணும், நான் திருமணம் இல்லாத என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நேரடியா சொல்லக்கூடியவர்களாக 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொல்லும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த வகையிலேயாவது என்னுடைய வீரியத்தன்மை சரியாகணும், நான் முழுமை பெறணும்,
என்னுடைய பசி தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அர்த்தம். இப்போ 12 இருக்கக்கூடிய செவ்வாய் அவர்களுக்கு தோணும் பொழுதெல்லாம் தவறு செய்தாலும் அதை மறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதால் இந்த 7, 8 மட்டும் முக்கியத்துவம் தந்து அதற்கு மட்டும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் எடுத்தாலே போதுமானது. செவ்வாய் என்பது என்னை பொறுத்த வரையில் அவர்களுடைய வளர்ச்சி, அவங்கள செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கிறவங்களாலதான் பெரிய அளவு வளரவே முடியும். அந்த ஒரு தைரியம் கிடைக்கும். இந்த தைரியத்தன்மையை கொடுக்கக்கூடியவரே செவ்வாய் தான். அதனால் செவ்வாய் தோஷத்துக்கும் திருமண தடைக்கும் தொடர்பே கிடையாது. திருமண 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் இளம் வயதிலே திருமணமானவர்கள்லாம் இருக்கார்கள். அவங்களுக்கு ஏன்னா அவங்க தான் திருமணத்துக்கு ஆவல் அதிகப்பட்டு சீக்கிரமே திருமணம் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்ப அவங்களுக்கான பரிகாரமா என்ன பண்ணணும் சார்? இல்ல இது பரிகாரமா அவங்களுக்கு ஈடு கொடுக்கிற மாதிரி ஒரு வரனை தேர்ந்தெடுக்கிறதே பரிகாரம் தான். ஆனா அவ்வளவுதான். மோஸ்ட்லி இப்ப திருமணம் அப்படின்னு பண்றோம்னா சுத்த ஜாதகத்துல உள்ளவங்க தான் நம்ம பாக்குறது. இந்த மாதிரி தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்துல நம்ம திருமணமே பண்ண மாட்டோம். அது தோஷம் என்றே சொல்லப்படல. அது பார் அப்படின்றத தோஷமா மாத்திக்கிட்டோம். செவ்வாயை பார்த்து திருமணம் செய்யுங்கள் தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கணும். அது செவ்வாய் தோஷம் அப்படின்ட்டு நம்மள அதை எடுத்துக்கிட்டோம். அது செவ்வாய் தோஷம்ன்றதை விட செவ்வாய் உள்ளவர்களோடு செவ்வாய் அது ஈடு கொடுக்கக்கூடிய வரங்களை தேர்ந்தெடுப்பது சிறப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுவே பரிகாரம் தான். இது நம்ம எந்த ஒரு ஆலய பரிகாரமோ அல்லது செவ்வாய் தோஷத்துக்கான அந்த வாழை மரத்தை வெட்டுறதோ இந்த மாதிரி ஒரு பரிகாரம்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அவருடைய ஆக்ஷன் அப்படி, அவருடைய செயல்படும் விதம் அப்படி, அவருடைய குணாதிசயம் எப்படி, அந்த குணத்துக்கு தகுந்தாற் போல அவர் வாழ்க்கை துணை அமைச்சிட்டாலே அவர் திருப்தியை அடைஞ்சிருவாரு. அவருக்கு அந்த விஷயம் முழுமை பெற்றுட்டா அடுத்த வளர்ச்சிக்கான விஷயத்துக்கு அவர் போவார். அவர் நகர்வதற்கு இது சிறப்பா இருக்கும். அவருடைய வளர்ச்சிக்கு சிறப்பா இருக்கும். அதனால அது ஈடு கொடுக்கிற வரனை தேர்ந்தெடுப்பதே பரிகாரம். அதுவே சரியா இருக்கும். ஓகே சார். அடுத்து இந்த மாங்கல்ய தோஷம் பத்தி சொல்லிடுங்க. இப்ப மாங்கல்ய தோஷத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு நடக்கும்? மாங்கல்ய தோஷம் என்பது பொதுவா 7, 8 அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுவது. அப்ப 7 என்பது களத்திரம், அதாவது களத்திரம் தொடர்பான விஷயம். அப்ப 7ஆம் இடத்துல ஒரு அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது அவருடைய களத்திரத்திற்கிட்ட அவரு முரண்பட்டு நடந்துக்குவாரு அப்படின்றத முக்கியத்துவம் கொடுக்கும். அப்ப 8ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் வீட்டுல அசுப கிரகங்கள் ஏற்படும் பொழுது புகுந்த வீட்டுல இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, புகுந்த வீட்டை வளர்ச்சிக்கான பாதையில கொண்டு போறாங்களா, இல்ல அங்க ஒரு பிரச்சனையை எதிர்நோக்க போகிறார்களா அப்படின்றத 8ஆம் இடம் சொல்லும். அப்ப 8ஆம் வீட்டுல ஒரு ராகு கேது அப்படி இருக்கும் பொழுது அப்போ அதற்கு அவருடைய வாழ்க்கை துணையோட ஜாதகத்துல அவருடைய 2ஆம் வீட்டுல சுத்தமா இருக்கணும். அப்போ அது ஜோதிடருக்கு தான் புரியும். ஒருத்தருக்கு மாங்கல்ய ஸ்தானம் பலவீனப்பட்டுட்டா அதுக்கு ஈடு கொடுக்கிற அவருடைய குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தமா இருந்ததுன்னா சரி கட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தாலே போதும். மாங்கல்ய ஸ்தானத்துக்கான பரிகாரம் ஆகிடும். இது பரிகாரம் என்று எந்த இடத்துல போய் பரிகாரம் செய்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈடு கொடுப்பவரை இணைப்பதற்காக தான் திருமண பொருத்தமே. அந்த பொருத்தத்திற்கு 8ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை துணை வீட்டுல 2ஆம் இடம் சுத்தமா இருக்கணும். அதுதான் முக்கியம். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஈடு அதற்கான ஏத்த ஒரு ஜாதக அமைப்பு இருந்தா திருமணம் பண்றதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி பண்ணல அப்படின்னா அது என்ன மாதிரியான தோஷத்தினால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? இப்போ அந்த அந்த கிரகம் தொடும்கூடிய அந்த கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் ஒரு அசுப கிரகம் இருக்கு. ஒரு 8ஆம் வீட்லயே ஒரு கிரகம் இருக்கு. அந்த வீட்டுல இந்த சந்திரன் அந்த கிரகத்தை தொடக்கூடிய காலகட்டம் அறிந்து அதற்கு அன்றைய நாளில் பரிகாரம், இறை வழிபாடு செய்வது. அது 21 மாசத்துக்கு ஒரு முறையாவது அந்த நாள்ல அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இறை வழிபாடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுவும் ஒரு பரிகாரம். அது அவங்களுக்கு அந்த காலகட்டம் தான் சண்டை வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல தான் இவங்களுக்கு சண்டை அதிகமாகும். அதை அறிஞ்சிட்டு அதை மாத்திக்கிட்டாங்கன்னா சரியாயிடலாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே சார். அடுத்து சர்பதோஷம் பத்தி சொல்லுங்க சார். இன்னொரு சந்தேகமுமே இருக்குது. கால சர்பதோஷம், சர்பதோஷம் இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு பத்தியும் நீங்க சொல்லுங்க. சர்பதோஷம் என்பது சர்பதோஷம், ராகு கேது தோஷம் இது எல்லாமே ஒரே தோஷம் தான். அப்ப சர்பதோஷம்னாலே திருமணத்துக்கு, அதாவது 7ஆம் இடம் லக்னம், 2ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த 4 இடத்துல ராகு கேது இருப்பது சர்வதோஷம் சொல்லுவோம். பொதுவா நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் சர்வதோஷம் என்பது ராகுவினால பாதிப்புன்னு சொல்லுவோம். ஆமா, ராகு கிடையாது, கேது. ஏன்னா கேதுதான் திருமணத்துக்கு எதிரானவர், மிகவும் ஆபத்தானவர், திருமண ஆசையிலிருந்து விலகக்கூடியவர், விரக்தி என்ற ஒரு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவர். இவங்களுக்கு தான் திருமண தடை. அப்ப கேதுதான்
வலுவா ஏதாவது ஒரு இடத்துல லக்னத்திலேயோ அல்லது 2ஆம் வீட்டிலேயோ 7ஆம் வீட்டிலேயோ 8ஆம் வீட்டிலேயோ கேது இருந்தா இதுதான் அவங்களுக்கு சர்ப்பதோஷத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த தாக்கத்திற்கு அது போலதான் இப்ப எப்படி செவ்வாய் தோஷத்துக்கு பாக்குறது போல இவர்களுக்கு ஒருவேளை 8ஆம் வீட்டில் கேது இருக்கு, 7ஆம் வீட்டில் கேது இருக்கு அப்படின்னா அதே 7ஆம் வீடு பாதிக்கப்படாது இருக்கணும், 8ஆம் வீடு பாதிக்கப்படாது இருக்கணும். அப்படி வரன்களை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த கேது இருக்கிற, அதாவது உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஜோதிடர்களை தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ உதாரணத்துக்கு லக்னத்துல கேது இருக்கு, அப்போ வரக்கூடிய ஜாதகருக்கு அதே லக்னத்தில் கேது இருந்தா நல்ல இணைவு. மாறாக லக்னத்தில் கேது இருப்பவர்களுக்கு லக்னத்தில் ராகு இருப்பவர்களை இணைத்தால் பிரிந்து விடுவார்கள். நீங்க பிரிந்து விடுவார்கள்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. இதற்கான பரிகாரமா நெறைய பேர் சொல்றது என்னன்னா, திருமணம் ஆயிட்டு ஒரு 6 மாசத்துக்குள்ள தாலிய வந்து நம்ம உண்டியல்ல போட்டுட்டு மறுதாலி கட்டினா அந்த பரிகாரம் சரியா போயிடும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்கல்ல. இல்ல, இது எல்லாம் உங்களுடைய மனநிலை தான். பக்குவம் அடைந்தவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவ்வளவுதான். அந்த பக்குவ நிலை அடைவதற்கு தான் அவங்களுக்கு பயிற்சியே. வாழ்க்கைன்றது இப்படி ஏற்றத்தாழ்வோட தான் அமையும். நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய குணம் இப்படிதான் இருக்கு, இதை நம்ம மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை. அதனாலதான் திருமண பொருத்தத்துல வந்து திருமணம் ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது 3 வருட காலமாவது இவர்களுக்கு ஒத்து வரக்கூடிய காலகட்டமா தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அவங்களுடைய வாழ்க்கை பூரா நல்ல நிலையாவே போய்கிட்டு இருக்கும். நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையே கொஞ்சம் நாளாக அதிகமாகி புரிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த காலகட்டம் சரியா பார்க்கணும். அந்த பரிகாரம்ன்றது தாலிய கோயில்ல கொடுக்கறதெல்லாம் இல்லை, மனசு அவங்களுக்கு எந்த அளவு பக்குவ நிலை அடைந்திருக்கு. பக்குவம் நிலை அடைந்தவர்கள் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோடு நல்லா வாழ்வாங்கன்றது சொல்லலாம். அதுக்கு பயிற்சி எடுப்பதுதான் சிறப்பு. அது பரிகாரம்ன்றதை தாண்டி அதற்கு மனநிலை பயிற்சி அப்படின்றது அவசியமாகிறது. ஓகே சார். இந்த கால சர்ப்பதோஷம் இதெல்லாம், கால சர்ப்பதோஷம் என்பது ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷம். சர்ப்பதோஷம் என்பது கேதுவினால் ஏற்படுற மாதிரி, கால சர்ப்பதோஷம் ராகுவினால் ஏற்படுறது. அது வயசு வித்தியாசம் கிடையாது. இப்போ திருமணத்துக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. சிறு வயது முதல் பெரிய வயது வரை அவங்களுக்கு எல்லாருக்குமே கால சர்ப்பதோஷத்தினுடைய தாக்கம் இருக்கு. கால சர்ப்பதோஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட கிரகம் வலுவாக இருந்தாலும் அல்லது பலவீனமாக இருந்தாலும் ராகு கேதுகளுடைய பிடியில் சிக்கி கொண்டு அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுவதுதான் கால சர்ப்பதோஷம். அப்ப ராகுனுடைய விழுங்கக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடியது கால சர்ப்பதோஷம் சொல்லுவோம். அப்போ இவர்கள் என்ன செய்யும் பொழுது அந்த ராகு கேதுக்குரிய அதை பரிகாரம் செய்யறதோட, உதாரணத்துக்கு ஒரு 32 வயசுக்கு அப்புறம் கால சர்ப்ப தோஷம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சனி பகவான் ஒரு சுற்றிட்டாலே அவருக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிடும், அந்த ஐடியா கிடைச்சிடும், ஒரு மனநிலை சரியாக இருக்கும், ஒரு பக்குவ நிலையை அடைந்திருப்பாரு. அந்த நிலையில இருக்கிறவர்களுக்கு நமக்கு பிரச்சனை தான் வந்தாலும் அதை எப்படி எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு சக்தி கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கால சர்ப்ப தோஷத்தில் உள்ளவர்கள் தான் மிகப்பெரிய சாதனையாளராக வராங்க, மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கக்கூடியவராக வராங்க, அவங்களை எதையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக மாறுவாங்கன்னு சொல்லலாம். ஓகே சார். அடுத்து பித்ருதோஷம் பத்தி சொல்லுங்க, அதற்கான பரிகாரமா என்ன சொல்லுவீங்க? பித்ருதோஷம் என்பது, அதாவது லக்னம் முதற்கொண்டு 9ஆம் வீடு பாதிக்கப்படும் பொழுதும் சூரியன் ராகு இணையும் பொழுதும் அந்த பித்ருதோஷம் சொல்றோம். இந்த பித்ருதோஷம் என்பது என்னன்னா, நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு பிறப்பும் வந்து 3 ஜென்ம தொடர்புடையது, அதுதான் நம்ம பிறப்பா வரோம். அதாவது நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு நம்மளுடைய 4வது பிறவில தான் அதற்கான பாதிப்பு ஏற்படும். அது நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம இப்ப செய்யறது யார் பார்க்க போறா, யாருக்கு தெரிய போகுது. நம்முடைய 4வது பிறப்பில் அதற்கான பாதிப்பு கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம். அப்போ அந்த வகையில பித்ருதோஷம் என்று நம்மளுடைய தந்தையாரை அவரை வந்து கவலைக்குள்ளாக்குவது, அவருக்கு சரியான உணவு கொடுக்காமல் இருப்பது, வயதானவர்களை நோக வைப்பது, முன்னோர்களை சாபம் கொடுக்குற மாதிரி நடந்து கொள்வது, இதெல்லாம் பித்ருதோஷத்துல வரும். இது ஒரு பிறவில செய்யக்கூடிய விஷயம். நம்மளுடைய அடுத்தடுத்த பிறப்புல நம்மளுடைய 4வது பிறப்புல கடுமையான பிரச்சனையை ஏற்படுத்தி அவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய வளர்ச்சி பாதிக்கும், பொருளாதாரத்துல ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும், முன்னேற்றத்தை தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு தோஷம் வந்து நம்ம முன்னோர் வழிபாடு மட்டுமே, அது இஷ்ட தெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் தொடர்ச்சியான செய்யும் பொழுது விடுபடுவார்கள் சொல்லலாம். அடுத்து புணர்ப்பு தோஷம் பத்தி சொல்லுங்க, அதற்கான பரிகாரம் என்ன பண்ணணும்? புணர்ப்பு தோஷம், அதாவது சந்திரன் சனி
இந்த 2 கிரக சேர்க்கையை தான் புனர்ப்பு தோஷம் சொல்லக்கூடியது. இதுல ஜோதிடர்களால் மட்டும்தான் கணிக்க முடியும். சந்திரன் சனியை தொடுகிறாரா அல்லது சனி சந்திரனை தொடுகிறாரா அப்படின்ற விஷயத்துல புனர்ப்பு தோஷம் மாறும். ஓகே. அப்ப சந்திரன் சனியை தொடும் பொழுது மனநிலை பாதிப்பு ஜாதகருக்கு ஏற்படும். சனி பகவான் சந்திரனை தொடும் பொழுது ஜாதருடைய கர்ம வினை, அதாவது தொடர்ச்சியற்றதாகவும், அதாவது சரியான கர்ம வினையை கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகக்கூடியவராக மாறுவாருன்னு சொல்லலாம். இது பௌர்ணமி வரக்கூடிய நாளில் சிவபெருமானுடைய ஆலயத்தில் அந்த வழிபாடு செய்வது, திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது, இதெல்லாம் வந்து புனர்ப்பு தோஷத்துக்கு நல்ல ஒரு பரிகாரம். செய்து கொள்ளும்போது மனநிலை சரியான நிலைக்கு வரும். ஓகே சார். தோஷங்கள் பத்தின நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி. ரொம்ப நன்றி. ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வாராகி டிவி சேனலை தொடர்ந்து பாருங்க. மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முரேஷ்.